நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் வருது. அந்த வீடியோ பிரகாரம் நான் இப்போ வந்து யூஎஸ்ஏ வந்திருக்கேன். யூஎஸ்ஏல பெரிய பையனையும் பெரிய நாட்டு பொண்ணும் நியூ ஜெர்சியில் இருக்க ரக்ஷா, அவளை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கப்புறமா டேலஸ் போவேன். சின்ன பிள்ளையும் சின்ன நாட்டு பொண்ணையும் பார்க்க போவேன். இப்போ வந்து ரக்ஷா கிட்ட ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். புதுமையான ரெசிபி. வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஹாய் ரக்ஷா, எப்படி இருக்க? ஹாய்ப்பா, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர். அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஆமாம், ஐயங்கார் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம கிரான்பெரி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கிரான்பெரி தொக்கு. ஆமாம். இங்கே வந்து இப்போ இந்தியாலையுமே கிடைக்கிறது. பட் இந்தியாவில் ரொம்ப காமன்லி அவைலபிள் வந்து ட்ரை கிரான்பெரிஸ். ஃப்ரெஷ் இப்போ நிறைய ஸ்டோர்ஸில் கிடைக்க ஆரம்பிச்சிடுது. பட் யூஎஸில் வந்து இப்போ சீசன் நிறைய பேஸ்கெட்டாக ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் இல்லை ஈவன் ஸ்டோர்ஸ்லையுமே வந்து பேக்கெட்ஸில் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ பெஸ்ட் டைம் வாங்கி உங்களுக்கு தொக்கு பண்ணணும் இல்லை சாஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னா வீட்லேயே பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நம்ம நார்மலாக எப்படி கோங்குரால தொக்கு பண்ணுறது, தக்காளி தொக்கு, அதே மாதிரி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ யூஸ் பண்ணலாம். தோசைக்கு இட்லிக்கு தொட்டுக்க, ஊர்காவா தயிர் சாத்தோட, இல்லை சப்பாத்தியில் ரோல் மாதிரி பண்ணும்போது உள்ள சாஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சோன்னே, உங்களோட இன்னொரு சேனல் இருக்குல்ல, லைஃப் அன்ஃபில்டர்ட் வித் ரக்ஷா விக்னேஷ். அதில் வந்து நீங்கள் உன்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் லைக் நான் இங்கே யூஎஸில் வீசா என்னென்ன ட்ரை பண்ணேன், எப்படி உனக்கு வந்து வீசா கிளியர் ஆச்சு, அப்புறம் குழந்தை பிறந்தது இங்கேயே டெலிவரி பார்த்தோம் இல்லையா யூஎஸில், அப்புறம் குழந்தைய வளர்க்குறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து அந்த சேனலோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். சூப்பர். நீ அதில் வந்து ஒன்றொன்னா அப்லோட் பண்ணுறியா? ஆமாம், இப்போ திருப்பி ஆரம்பிக்குவோம். நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் பேபி இதெல்லாம் லைக் ஒரு ஃபியூ மந்த்ஸ் அப்லோட் பண்ணல, எதுவும் இப்போ அகைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னிலேருந்தே வீடியோஸ் வரும். ஸோ அதில் வந்து என்னென்ன எதிர்பார்க்கலாம் அந்த சேனலில்? விசா ப்ராசஸ். இப்போ நான் வந்து F2 விசாவில் இருக்கேன். ஸோ F1 F2. ஸோ F1ஓட டிபெண்ட் தானே F2. ஸோ அந்த விசா ப்ராசஸ் எப்படி வாங்கணும், ஏன்னா நானும் விக்னேஷும் சேர்ந்து வந்தோம். யூஸ்வலி தனித்தனியாக வரும்போது கேஸ் டிஃப்ரெண்ட்டு, சேர்ந்து வந்தோம். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்தது, எப்படி ஹேண்டில் பண்ணோம். தென் வந்து ப்ரெக்னென்சி, டெலிவரி, அப்புறம் பேபி கேர், இன்ஃபென்ட் எப்படி பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் இங்கங்கே விளாக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெசிபீஸ். அது ஒரு லைஃப் ஸ்டைல் சேனலாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ லைஃப்பில் ஓட்டுறதுக்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எல்லாமே அந்த சேனலில் இருக்கும். எல்லாருமே வந்து பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய கோவில்லாம் இங்கே இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் காமிக்கலாம். ஆமாம், இந்த வாரம் கூட போகிறோம், வரும் அதுவும். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ ரெசிபிக்கு போகலாமா? கண்டிப்பாப்பா. ஸோ இப்போது கிரான்பெரி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம்ப்பா. வெரி குட். அதான் அளவு எப்படி? இதான் வந்து ஹோல் கிரான்பெரிஸ். ஓகே. இதை நான் வந்து 1-2 சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கப், ஒரு ஃபுல் கப். ஓகே. பொடியாக நறுக்கின கிரான்பெரி. ஓகே. 10லேருந்து 15 மிளகா, டிபெண்ட்ஸ் உங்கள் மிளகா எவ்வளோ காரம் இருக்குன்னு பொறுத்து. மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், கொஞ்சோண்டு பெருங்காயம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், கடுகு, நல்லெண்ணெய், உப்பு. ஓகே. ஸோ இது வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாமா? பண்ணி நார்மல் தக்காளி தொக்கு, பூண்டு தொக்கு, வெங்காய தொக்கு, அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். தொக்கு நார்மலாக எல்லா தொக்கும் பண்ணுவோம்ல, கோங்குரால, தக்காளியில், அந்த மாதிரி பண்ணி இதையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. தக்காளி இது தயிர் சாதத்துக்கு, இல்லை லைட்டாக ரைஸில் மிக்ஸ் பண்ணிக்கணும்னு கூட பண்ணி சாப்பிடலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேறு இருக்குது. ஆமாம். ஓகே. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கும், வந்தாலும் சரி பண்ணும், ரொம்ப நல்லது. அண்ட் பெரினால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஓகே. யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே ஈஸியாக கிடைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக. பட் இந்தியாவிலே கிடைக்குது இல்லையா? இந்தியாவிலே கிடைக்கிறது இப்போ. ஓகே, பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு? பார்க்கலாம்ப்பா. நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் பேனில். சுட்டதும் கடுகு பொரிஞ்ச உடனே பெரிய போட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஓகே. என்ன போட்டுருக்கேன்? மிளகாவும் வெந்தயம் போட்டுருக்கேன். ஆமாம், அதில் மிளகாவும் வெந்தயமாக எடுத்துட்டுருக்கேன்ப்பா. இப்போ இதை பொடி பண்ணிக்கலாம். ஓகே.
ஸோ இதில் பெருங்காயம் போட்டுருக்கேன். ஓகே. உப்பு போட்டுக்கிறேன். இதில் உப்பு, இந்த அரைச்ச பொடி சேர்த்துக்கிறேன். இது நல்ல புளிப்பு இருக்கும் கிரான்பெரி. ஸோ காரம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு இருக்குன்றதை எடுத்து சேர்த்துக்கிறது பெட்டர். ஒரு 1/4 ஸ்பூன் ஜாகரி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன். ஒரு கப்புக்கு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ இது இன்னும் ரொம்பவே புளிப்பாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டுக்கிறது நல்லது. ஸ்டோர் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா நாள், உடனே காலி பண்ண மாட்டோம் அப்படின்னா. ஸோ கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம சாத்துக்கு தொட்டு சாப்பிடலாம். சாத்து லைட்டாக பிரிஞ்சு சாப்பிட்லாம். தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்திக்குள்ளே வந்து ரோல் மாதிரிலாம் பண்ணுறோன்னா இதை லைட்டாக தடவிட்டு ரோல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். தயிர் சாத்துக்கு ஊறுகாய் மாதிரியும் போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர். கிரான்பெரி தொக்கு ரெடி. ஆமாம், ஃபேண்டாஸ்டிக். தேங்க்ஸ் அக்கா. தேங்க்யூப்பா. நான் வந்து ஒரு பவுல் கிரான்பெரி எடுத்துட்டேன். அதுக்கு வந்து முதல்ல நல்லெண்ணெய் விட்டு கடாயில் கடுகு வெடித்த உடனே இது பொடி பொடியாக நறுக்கி வச்ச கிரான்பெரியை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக, துக்கு ஊறுகாய்க்கெலாம் எண்ணெய் அதிகமாக இருக்கணும்ல, கொஞ்சம் விட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கொஞ்சம் சுருள வர டைமில் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, அதுக்கப்புறம் தனியாக இன்னொரு மிக்சியில் வெந்தயம், மிளகா வத்தல் ஒரு 10லேருந்து 15, டிபெண்ட்ஸ் எவ்வளோ காரமாக இருக்குன்றது பொறுத்து, அதையும் பொடி குறைன்னு பொடி பண்ணால் போதும். அந்த பவுடரையும் சேர்த்து எல்லாத்தையும் சுருளாக வதக்கி தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கினா கிரான்பெரி தொக்கு ரெடி. வெரி குட். ஸோ இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா? எவ்வளோ நாள்? கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு பண்ணேன் அப்படின்னா ஈஸியாக வந்து 1 மந்த் கூட வச்சுக்கலாம். ஒன்றும் ஆகாது. ஓகே. ஒன்றும் ஆகாது. ஓகே, தேங்க்ஸ் ரக்ஷா. தேங்க்யூப்பா.